பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பண்ண போகிறோம். அதாவது கண்டிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோங்க. இப்போ ஒரு காலையிலே ஒரு நான் நினைக்கிற மாதிரி எப்படியும் ஒரு 4 இல்லைன்னா 5 மணி இருக்கும். 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 7 மணி ஆச்சு. 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. எப்படியும் 6:30 தாண்டிடுச்சு. தாண்டி இப்போ கண்டிக்கு போகிறதுக்காக வேண்டி வந்துகிட்டு இருந்தோம். இந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அழகாக அந்த சுற்றி வர மலைகள் அது நிறுத்தினதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தூக்கமாக வந்துச்சு காலையிலே சீக்கிரமாக. இல்லைனா காலையில் எழுந்திரிச்சு இந்த பைக் ரைட்லாம் பண்ணும்போது அப்படிலாம் வராது எனக்கு. இன்றைக்கி என்னென்னு தெரில. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், அதே மாதிரி நம்ம போகிற வழிகளில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ போகிறப்போ எல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க. பார்ப்போம். வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிக்கு வந்திருக்கோம். கண்டியில் ஒரு வேலை விஷயமா வந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை காட்டலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் எதுங்கிறத போக சொல்கிறேன். இதை பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா கண்டி மாநகர சபையால் ஒரு போட் போட்டிருக்காங்க. அடுத்தங்க பாருங்கள், பஸ்லாம் போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குல்ல. இன்றைக்கி வந்தோமா கண்டிக்கு. காலையில் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கண்டிக்கு வரோம் ஒரு வேலை விஷயம் அப்படின்னு ஒரு துண்டு விட்டுருப்பேன். அதில் கண்டிக்கு வேலை விஷயமாக வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ கண்டியில் இருந்து இன்னும் 2-3 இடங்கள் இருக்குது. அதெல்லாம் போய் உங்களுக்கு கேப்சர் பண்ணி எல்லாம் காட்டலாம் அப்படின்னு இருக்கோம். இன்றைக்கி கண்டியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா தண்டடா இதுதான். இது பார்த்திங்கன்னா கண்டியுடைய கட்டுகோஸ்தோட்டை அப்படிங்கிற ஒரு பாலம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் கண்டிக்கு வரீங்க அப்படின்னா கட்டுகோஸ்தோட்டை தாண்டி தானே போவீங்க. அப்போ இந்த பாலத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த பாலத்தில் அந்த இருக்குது, அது ஒரு பழைய பாலம்ங்க. அந்த இருக்குது, அது பழைய பாலம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்தீங்கன்னா கண்டி, அதாவது இந்த பேராதனியா தெப்பக்குளம் அந்த பக்கம் போகிறதா இருக்கும். அடுத்து அங்கே இது பார்த்தீங்கன்னா மகாவலிக்கு அங்கே அது அங்கேயே போயிட்டுருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் நம்ம வந்தோம். அந்த ரூட்டில் இருந்து உங்களுக்காக தரமான ஒரு சூப்பரான ஒரு தரமான விஷயங்கள்லாம் இறக்கியிருக்கோம். நம்ம சேனலில் இனிமேல் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதோ இறைவனுடைய கிருபையினால் எப்படியோ அது நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பில்டிங்ஸ் இருக்குது. இந்த பஸ்ஸை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெரிசலாக பிரம்மாண்டமான ஒரு நகரம். இந்த கண்டிக்கு வர்றப்போ இந்த அக்குர்ணையெல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அதான் இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு மலையக பிரதேசம், இந்த மாதிரி குளிரான டைமில் நம்ம பைக் எடுத்து ரைட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அப்படியான ஒரு பிளேஸுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கேயெல்லாம் பாருங்கள், அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். வா, வேற மாதிரி இருக்குல்ல. இப்போ நீங்கள் சூப்பர் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பழைய பாலம்ங்க, ஓல்டு பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் வண்டி போக முடியாது. இப்போ அது இயக்கத்தில் நடந்து போகிற ஒரு நடைபாதையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், அங்கெல்லாம் இந்த சமிஞ்சைகள்லாம் வச்சுருக்காங்க. இதோட நான் 2வது வாட்டி வர்றேன் கண்டிக்கு. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. எல்லாமே அப்படியே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன ஏதுங்கிறது எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் நம்மளோட பயணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பையன் போயிட்டுருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு அங்கே போக இப்போ என்னால் முடியல. வர்றப்போ வேணால் அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வேறு என்ன இருக்குது, நிறைய விஷயம் இருக்குங்க கண்டியில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது ரோட்டில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தால் அது மகாவலி கங்கை தான் இருக்குது. இதுதான் அது மகாவலி கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் இல்லை இறங்கி காட்டுறேன், இருங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாய் இருக்குது, 2 நாய்ங்க. ஸோ இதுதான் அது நான் சொன்னேன்ல பழைய பாலம் அப்படின்ட்டு. அது அங்கே இருந்தால் அது முடிஞ்சு அங்கே போய் காட்டுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஒரு நாள் பைக் ரைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க நாய் 2 இருக்குது. அப்புறம் அந்த பாட்டி அதுக்குள்ளே இருக்காங்க. போய் அதுக்குள்ளே இந்த குப்பைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இதுதான் கங்கை. ஸோ எங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், பாவம்ல அவங்கெல்லாம். ஸோ ஏதாவது முடிச்சதை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மணல்லாம் இருக்குது. அடுத்தது யாராவது இந்த மாதிரி வந்தீங்கன்னா இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிடுங்க கைஸ். ஸோ என்கிட்ட இப்போது எதுவும் இல்லை அவங்களுக்கு கொடுக்குறது. நான் வீடியோ எடுக்கிற இதில் வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், முடிச்சு உள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள்.
பூரா கடல் மண் மாதிரி மணல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு, நம்ம ரோட்டு கீழே இருக்கோம். எப்படி எவ்வளோ பலமாக காட்டியிருக்காங்கல்ல. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம், ஏன்னா டைம் இல்லைங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு சீக்கிரமாக போயிடும். ஓகே, நம்ம அப்படியே போய்க்கலாம் கைஸ், அப்படியே ஓடி போகலாம். பாவமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது பார்ப்போம். சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அப்புறம் எங்களுக்கு மாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணுறதுங்க. ஸோ அதை பாருங்கள், இதான் இந்த ரோட்டில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். இந்த இடத்த இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு இப்படி இந்த ரூட்டில் போயிட்டு அங்கே உங்களுக்கு போய் அந்த பழைய பாலத்தை காட்டுறேன் கைஸ். வாவ். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏதோ கண்டியில் இது என்னன்னு தெரில, ஏதோ சிற்பம் சிலைகள் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ். வாவ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டிங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த பழைய பாலத்தை போய் காட்ட போகிறேன். காட்டிட்டு எப்படி இருக்குது எது இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே பாருங்கள் கைஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது, அதாவது ஒரு தேவாலயம் இருக்குது. அடுத்தது இதுதான் அந்த பழைய பாலம். இந்த பாருங்கள், இது பாருங்கள் கைஸ், எப்படி ஒரு இரும்பு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பலமாக இருக்குது. இதில் பாவனை என்ன எதுக்காக பாவிக்காமல் இருக்காங்கன்னு தெரில. கொஞ்சம் ரோடு உடைஞ்சிரும் அப்படின்ற, ஆனால் இது லேஸில் உடையிற மாதிரி தெரில, நல்லாவே இருக்குது. ஸோ பாருங்கள், அங்கே ஒரு அண்ணன் வந்துட்டுருக்காங்க. இதில் வண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போது உங்களுக்கு இந்த இடத்த விட்டு போயிட்டு இன்னும் சிறப்பான தரமான இடங்களை போய் காட்டிட்டு அங்கெல்லாம் எப்படி ரோட் இருக்குது, எப்படி எந்த மாதிரி இருக்குது ஊர் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ போய்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், குடுக்குடுன்னு ஓடிடலாம். அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் நீங்கள் மோட்டோ விலாக் செட்டப்பில் பார்த்துருக்கணும். பட் என்ன பண்ணுறது, ஆட்டோவில் வந்ததுனால மோட்டோ விலாக் பண்ண முடியல. ஸோ அப்படியே போய்க்கலாங்க. பாருங்கள் சிட்டி எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஓகே கைஸ், இப்போ நான் நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, உங்களுக்கு இப்போ இன்னொரு இடத்தை காட்டலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இன்ட்ரோ எடுத்தோம், அடுத்த இடத்துல வந்து அந்த அதாவது கங்கையை காட்டியிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம ஆட்டோவில் அப்படியே போய் உங்களுக்கு இன்னொரு இடம் இருக்குது, அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, மோட்டோ விலாக் பண்ண வேண்டிய நம்ம இப்போது ஆட்டோ விலாக் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. நம்ம மோட்டோ விலாக் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் மோட்டோ விலாக் பண்ண வரும். இனிமேல் சீக்கிரமாக பைக்கில் மோட்டோ விலாக் பண்ணலாம். இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன இது பேர் என்ன குகை? மஹியாவ குகைன்னு சொல்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு முடிஞ்சால் அங்கே வண்டியை நிறுத்திட்டு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லடாக் ரைட்லாம் போகும்போது இந்த டனல்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஸோ இருங்க, அங்கிட்டு போய் அந்த பக்கம் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வருவேன், வந்து உங்களுக்கு அதை காட்டுவேன். ஸோ இதில் பார்க்கிங் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருக்குதான்னு பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு. இதில் நம்ம அந்த பக்கமாக போகிற இந்த இதில் பார்க் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இது வந்து மஹியாவ குகையா ஏதோ சொன்னாங்க, இருங்க கேட்டுக்குவோம். மஹியாவ குகையா கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டி போகிற வழியில் மஹியாவ குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே லடாக்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த இது என்னதுப்பா டனல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம பைக்கில் அப்படி லடாக் போகிற வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டனல்லாம் நிறையா இருக்கும். அந்த டனல்ஸ் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் அப்படியே போக அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தரமாக இருக்கும். அது ஒரு மாதிரி அது ஃபீலுங்க, அப்படி போகும். அது ஒரு மாதிரி அந்த டனலுக்குள்ளே இன்னும் சவுண்ட் எக்ஸ்ட்ராவாக கேட்கும். இந்த பாருங்கள், பஸ்ஸுக்குள்ளே நம்மளே தான் பூரா பேரும் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வித்தியாசமாக ஒருத்தன் ரோடெலாம் போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ நான் உங்களை காட்ட போகிறது என்னென்னா அந்த குகை தான். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த இருக்குல்ல முன்னாடி
உங்களுக்கு தெரியுதா அது என்ன விஷயம்னா? ஹாய் 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 சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரெயினுங்க. அது க்ரெயினாக என்னென்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் வந்து பெரிய பாரமானதெல்லாம் தூக்கி எடுப்பாங்க அதில். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராங் வேயில் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, நடந்து போகிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை. வண்டியில் வந்தால் கொஞ்சம் யோசிக்கணும். இது ஒரு மாதிரி இந்த கால்வாய் மாதிரி போயிட்டுருக்கு. நாங்கள் போன வாட்டி வந்தப்போ இதில் பூராமே தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், இது எப்படின்னா இந்த மண் சரிவு வரும்ல, அந்த மாதிரி இது எப்படி அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த இப்படி ஒரு தட்டு, அதுக்கு மேலே இன்னொரு தட்டு, அப்படியே ஒரு தட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தட்டு மேலே இருக்கிற அந்த செடி கொடியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு நினைவு வருது எனக்கு. ஆனால் அது சொல்ல தெரியல என்ன ஏதுன்ட்டு. ஸோ இதுதான் அந்த மஹியாவ குகை தான் இருக்குல்ல, நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தேன் மஹியாவ குகை அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த சின்ன இதுக்கே ரொம்ப ஆச்சரியப்பட வேணாம். இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறையா பயணம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இதை விட பெரிய குகையெல்லாம் வரும். நீங்கள் இலங்கை வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ வாங்க அப்படியே இந்த ரூட்டில் அப்படியே போய்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குல்ல. வாவ், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மலைகளும் அப்புறம் இந்த காடுகளும் நிறையாவே இருக்குது. இந்த நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ் வந்தீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும், அதே மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல ஒரு வாய்க்கால், அதே வாய்க்கால் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டியோட சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்கா, வியூ நல்லா இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் அந்த குகையோட ஃபுல்லாக, அதாவது இந்த பக்கத்தில் இருந்து வர்றோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறதுனா சும்மா பார்க்குறது கிடையாது. இப்போ நம்மளோட நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதை பார்த்து நீங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரணும். ஸோ எல்லா விஷயமுமே இனிமேல் போக நம்ம மோட்டோ விளாக் பண்ண போகிறோம், நமக்கு பிடிச்ச பேஷனில் போக போகிறோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே பாருங்கள், அதில் இருக்க அந்த போட்டில், அதாவது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு கண்டி தொடக்கம் யாழ்ப்பாணம் பிரதான வீதியின் A009 மஹியாவ சுரங்க பாலத்தை நிர்மாணித்தல் நிதியுதவி இலங்கை அரசாங்கம். அடுத்தது திட்டத்துக்கான செலவு 699.6 மில்லியன் ரூபான்னு போட்டிருக்கு. திட்டத்தின் காலப்பகுதி 273 நாட்கள், 2026 பிப்ரவரி 6ஆம் தேதியில் இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் கீழே அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு அந்த இதையும் காட்டிட்டோமா, இப்போ காட்டியாச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பிஸியான ஒரு சிட்டி அதாட்டியில் இருந்து இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பிஸியாக, கொஞ்சம் கிளைமேட்டு நல்லா அப்படியான ஒரு சிட்டிக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கோப்ரோட இதை மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல் வியூ, நம்ம மக்களோட சேர்ந்த மாதிரி ஒரு வியூ காட்டுறேன், இருங்க. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறது என்னென்னா பப்ளிக்கோட இதே பின்னாடி வண்டிகள் வந்துட்டு இருக்கா, அவங்க கூட சேர்ந்த மாதிரி ஒரு வியூ தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பப்ளிக் போயிட்டுருக்காங்க, அதே மாதிரி இந்த பக்கம் பப்ளிக் தான், அந்த பக்கம்லாம் பஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியுதா நல்லா? வேற மாதிரி நல்லா இருக்கு கைஸ். இது இப்போ இன்னும் கொஞ்சம் நீட்டாக படுத்திக்கலாமா? ஓகே, வேற மாதிரி இல்லை. ஓகே கைஸ், இப்போ அப்படியே போய்க்கலாம். நம்ம அங்கே நம்ம ஆட்டோ வரைக்கும் போயிட்டு என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து இதை அப்படியே சுருக்கிக்கலாம். உங்களுக்கு தெரியுதுல்ல நல்லா? ஸோ எல்லாருமே நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க பார்த்தா நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம பேஷனை பண்ணிட்டு போகணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் மோட்டோ விளாகுக்கு. ஸோ மோட்டோ விளாக் பண்ணி தரமாக நமக்கு பிடிச்சதை பண்ணி போட போகிறோம். ஸோ கைஸ், இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டிங்க, இது நல்லா இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அதையும் காட்டிட்டேன். இப்போ நம்ம போக போகிற இடம் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக சஸ்பென்ஸான ஒரு இடம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க அப்படியே போவோம். ஓகே,
நல்லா இருக்கா? அப்படியே நம்ம இப்போ இந்த சிட்டியில் உங்களுக்கு கோப்ரோவை கரெக்டாக வச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்ல, அதை கரெக்டாக வச்சுட்டு ப்ளாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த இடமெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டோம். இப்போ நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சன நெரிசலான ஒரு ஊர் என்ன ஏதுங்கிறத பாருங்கள். அந்த பக்கமும் வண்டி, நம்ம இப்படியே வந்தோன்னா கண்டிப்பாக இப்படி தான் போகணும். இப்படியே போயிட்டு அந்த பக்கம் போய்க்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கேருந்து வர்ற வண்டி இந்த பக்கம் போகலாம், இப்படி இந்த பக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அப்படி பல விஷயங்கள் இந்த ரோட் இருக்குது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கே அது கொஞ்சம் குழம்புனா மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வாங்க. அதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணும்போது பத்திரமா ரொம்பவும் பாதுகாப்பாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விபத்துகள் நடக்குது, நிறைய ஆபத்துகள் வருது. ஸோ பத்திரமா பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். அதை பாருங்கள், அந்த வண்டியெலாம் அப்படியே நேராக போயிட்டுருக்கு. அங்கேருந்து வர்ற வண்டி அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ போக்குவரத்து விதிகளை அதாவது உடைக்காமல் நல்லபடியாக நீதியாக நேர்மையாக இருங்க. ஸோ அடுத்தடுத்துக்கும் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ